வணக்கம். இந்த வீடியோல frame and iframe tag பத்தி பார்க்கலாம். இந்த frame and iframe tag வந்து எதுக்காக நாம யூஸ் பண்றோம்னா, இப்ப நாம நார்மலா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறோம்னா, அதுவும் HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறோம்னா கண்டிப்பா நமக்கு ரெண்டு டூல்ஸ் தேவைப்படும். ஒன்னு வந்து டெக்ஸ்ட் எடிட்டர், இன்னொன்னு வந்து வெப் பிரவுசர். நான் டெக்ஸ்ட் எடிட்டரா Notepad++ யூஸ் பண்றேன். வெப் பிரவுசரா வந்து Chrome யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் Notepad++ன்ற டெக்ஸ்ட் எடிட்டர்ல என்னோட வெப்சைட் வந்து எனக்கு எப்படிலாம் தேவையோ நான் டைப் பண்ணி சேவ் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபைல் எங்க தேவை அப்படின்னு கேட்கும். அது ஒரு HTML ஃபைலா நம்ம எந்த இடத்துல கொடுக்குறோமோ அந்த இடத்துல நமக்கு சேவ் ஆயிடும். ஸோ நம்ம அதை ஓபன் பண்ணி பார்த்தா நம்மளோட வெப்சைட் வந்து நமக்கு ஓபன் ஆகும். ஸோ ஒரு வெப்சைட் வந்து இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணும்போது அது ஒரு HTML ஃபைலா மாறி அந்த HTML ஃபைல் ஓபன் பண்ணும்போது நமக்கு ஒரு வெப்சைட்டா டிஸ்பிளே ஆகுது. இது மாதிரி நம்ம ஒரே வெப்சைட்ல எத்தனை வெப்சைட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த ஃப்ரேம் டாக் வந்து யூஸ் ஆகுது. இந்த ஃப்ரேம் டாக் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட்ல நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ஃப்ரேம் டாக் வந்து ஒரு எம்ப்டி டாக், செல்ஃப் யூசிங் டாக்னு சொல்லலாம். இந்த டாக்ல வந்து நம்ம ரெண்டு அட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். ஒன்னு நேம், இன்னொன்னு சோர்ஸ். நமக்கு நிறைய வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அது எல்லாமே வந்து நமக்கு ஒரே வெப்சைட்ல தேவைன்னா அந்த வெப்சைட்டோட பார்ட் சோர்ஸ்ன்ற அட்ரிபியூட்ல நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு ஏதாச்சும் நம்ம நேம் வந்து டிஃபைன் பண்ணலாம். சோ இதுக்காக தான் ஃப்ரேம் டாக்ல வந்து இந்த நேம் அண்ட் சோர்ஸ்னு ரெண்டு அட்ரிபியூட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஃப்ரேம் டாக வந்து நம்ம ஃப்ரேம் செட்ன்ற ஒரு டாக்குள்ள தான் நம்ம இந்த ஃப்ரேம் டாக யூஸ் பண்ணுவோம். அது மூலமா தான் நம்ம ஃப்ரேம்ல வந்து நமக்கு நிறைய வெப்சைட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். சோ ஃப்ரேம் செட்னா என்னன்றத பாப்போம். இதுவும் வந்து ஒரு டாக் தான். இது ஓபனிங் அண்ட் க்ளோசிங் டாக் இருக்கும். இது ஒரு கண்டெய்னர் டாக். இந்த டாக் யூஸ் பண்ணி இதுல ஃப்ரேம் டாக் நம்ம எத்தனை ஃப்ரேம்ஸ் வந்து கொடுக்குறோமோ அத்தனை வெப்சைட் வந்து நம்ம வெப்சைட்ல நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஒரு ஃப்ரேம் நம்ம கொடுத்தோம்னா ஒரு வெப்சைட் வந்து நம்ம வெப்சைட்ல டிஸ்ப்ளே ஆகும். நம்ம எத்தனை ஃப்ரேம்ஸ் கொடுக்குறோமோ அத்தனை ஃப்ரேம்ஸும் நம்ம வெப்சைட்ல டிஸ்ப்ளே ஆகும். இது எல்லாத்தையுமே வந்து மெயினா ஒரு வெப்சைட் வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். சோ இந்த ஃப்ரேம் செட்ன்ற டாக் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பாடி டாக் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. பாடி ஓபனிங் அண்ட் க்ளோசிங் டாக் கொடுத்து அதுக்குள்ள நம்ம என்னெல்லாம் டைப் பண்றோமோ அதுதான் நம்மளோட வெப்சைட்ல வந்து நம்ம டிஸ்ப்ளே ஆகுன்றத நான் சொன்னேன். ஆனா இந்த ஃப்ரேம் செட்ன்ற டாக் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பாடி டாக் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். சோ இந்த டாக் யூஸ் பண்ணி இதுல நம்ம எத்தனை ஃப்ரேம்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். சோ ஃப்ரேம் டாக் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்ல நம்ம நிறைய ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது ஃப்ரேம் செட்ன்ற டாக் யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த ஃப்ரேம் செட்ன்ற டாக்ல என்னென்ன அட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குன்றத பார்ப்போம். சோ நம்ம கொடுக்கக்கூடிய அட்ரிபியூட் எப்பவுமே ஓபனிங் டாக்ல தான் நம்ம கொடுக்கணும். சோ இந்த ஃப்ரேம் செட்ன்ற டாக்கு ரெண்டு அட்ரிபியூட் இருக்கு. ஒன்னு கால்ஸ், இன்னொன்னு ரோஸ். இப்ப நம்ம வெப்சைட் வந்து மொத்தம் 100% இருக்கு அப்படின்னா எனக்கு கால் ஸ்பேன் வந்து நான் யூஸ் பண்றேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து 20, அப்புறம் 30, அப்புறம் 50 இந்த மாதிரி 3 செக்ஷனா எனக்கு வந்து என்னோட வெப்சைட்ல தேவை. அப்படின்னா நான் வெப்சைட் ஓபன் பண்ணி பார்க்கும்போது 3 செக்ஷனா 3 ஃப்ரேமா நமக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த 3 ஃப்ரேம்லயும் வந்து நம்ம ஒரு வெப்சைட் கொடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் வந்து சப்டைட்டில்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்ல அடுத்த செக்ஷன்ல நம்ம வெப்சைட்டை பத்தியான இமேஜஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த ஃப்ரேம் செட் டாக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஃப்ரேம் செட் டாக் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்ல நம்ம நிறைய வெப் பேஜஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் செட் டாக் வந்து யூஸ் ஆகுது. இது இல்லாம iframe ஒரு டாக் இருக்கு. அந்த டாக் பத்தி இப்ப பார்ப்போம். இந்த iframe டாக வந்து இன்லைன் ஃப்ரேம்னு சொல்லலாம். இந்த டாக் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா இப்ப ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் செட் டாக் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம், நம்ம வெப்சைட்ல நம்ம நிறைய வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நிறைய செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த iframe டாக் வந்து எப்படின்னா இப்ப நம்ம ஒரே ஒரு செக்ஷன் யூஸ் பண்ணி அந்த செக்ஷன்லயே நம்ம நிறைய வெப்சைட் வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து நிறைய வெப்சைட் வந்து ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். லிங்க்
கொடுக்கறது மூலமா லிங்க் கொடுக்கணும் ஆங்கர் டேக் வந்து தேவைப்படும். இந்த ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி நம்ம நிறைய லிங்க்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன கிளிக் பண்றோமோ அதை அந்த செக்ஷன்ல நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நிறைய செக்ஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணாம ஒரே செக்ஷன் கிரியேட் பண்ணி அந்த செக்ஷன்லயே நம்ம நிறைய வெப்சைட் வந்து ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஐஃப்ரேம்ன்ற டேக் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இத இன்லைன் ஃப்ரேம்னு நம்ம சொல்லலாம். இந்த ஐஃப்ரேம்ன்ற டேக் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா இதுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் டேக் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்கும். இந்த டேக் யூஸ் பண்ணாதான் நம்ம ஒரே செக்ஷன்ல நம்ம நிறைய வெப்சைட் வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதோட லிங்க் எல்லாம் வந்து நம்ம ஆங்கர் டேக்ல கொடுக்கலாம். ஸோ இந்த ஐஃப்ரேம்க்கு வந்து என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குன்றத பார்ப்போம். வித், ஹைட், சோர்ஸ் இந்த 3 ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. வித் அண்ட் ஹைட் வந்து இப்போ நம்ம கொடுக்குறோம்ல ஒரு வெப்சைட் ஃபர்ஸ்ட் வந்து ஐஃப்ரேம் யூஸ் பண்ணி அதில் சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் கொடுத்து ஒரு வெப்சைட் வந்து நான் அதில் கொடுக்குறேன். அதை பார்த்தேன். அந்த வெப்சைட் வந்து எனக்கு ஃபுல் வெப்சைட்டுக்கும் வந்து டிஸ்பிளே ஆகாம எனக்கு எந்த சைஸ்ல வந்து தேவை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வெப்சைட்ல தான் வந்து இந்த ஐஃப்ரேம் டேக் யூஸ் பண்ணி இன்னொரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போறோம். இது மாதிரி எப்போ கிரியேட் பண்ணலாம்னா இப்போ ஏதாச்சும் நம்ம வெப்சைட் பத்தியான டீடைல்ஸ் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம ஹிஸ்டரி அவங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம வெப்சைட்டை பத்தினா, அப்ப இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செக்ஷன் மாதிரி ஐஃப்ரேம் யூஸ் பண்ணி அதுல நம்மளோட வெப்சைட்டை பத்தி நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியா நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணி அதெல்லாம் ஒரே வெப்சைட்ல நம்ம கொடுத்துக்க முடியும் இந்த ஐஃப்ரேம் யூஸ் பண்ணி. ஸோ நம்ம என்ன வித் என்ன ஹைட்ல கொடுக்குறோமோ அந்த வித் அண்ட் ஹைட்ல தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம வெப்சைட் அதில் பெருசா இருந்தா நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி ஆப்ஷன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதை வந்து நம்ம எந்த இடத்துல அந்த ஃபைல் இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே இப்போ நம்ம யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், அந்த வீடியோ வந்து எனக்கு இந்த வெப்சைட்ல டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அப்ப அந்த வெப்சைட்ல போய் நான் ஓபன் பண்ணி அந்த ஷேர்ல போய் லிங்க்ல போய் நான் ஐஃப்ரேம்னு ஒரு கண்டென்ட் இருக்கும் அதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த வெப்சைட்ல வந்து நான் பேஸ்ட் பண்ணுவேன். அது ஆல்ரெடி அங்க ஐஃப்ரேம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்லாம் கொடுத்து தான் இருக்கும். ஸோ நம்ம அதை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணோம்னா நமக்கு நம்ம வெப்சைட்ல அந்த வீடியோ அப்படியே நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ இது நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் தேவையா, ஆஃப் ஸ்க்ரீனே இப்படியே இருக்கட்டுமா, இந்த ஆப்ஷன்லாம் அதுலயே வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும். நமக்கு தேவைன்னா அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம ஐஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் டேக் பத்தி பார்த்தோம். அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ப்ராக்டிக்கலா நம்ம நோட்பேட்ல டைப் பண்ணி அதோட அவுட்புட் வந்து வெப்சைட்ல எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்றத பார்ப்போம். என்னோட லேப்டாப்ல டாஸ்க் பார்ல சர்ச்ல போய் நோட்பேட்++ன்னு டைப் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு நோட்பேட் வந்து ஓபன் ஆயிட்டு இருக்கு. நம்ம நியூவா வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ண ஃபைல்ல போய் நியூன்னு கொடுத்துக்கலாம். நமக்கு நியூவா வந்து இப்போ ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆயிடுச்சு. நம்ம HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறோம்னா என்னென்ன HTML ஸ்டாண்டர்ட் டேக்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரி டாக் டைப் HTML கொடுத்துக்கிறேன். இந்த டேக் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நம்ம எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் இது ஒரு HTML டாக்குமெண்ட் தான், ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இந்த டேக் யூஸ் பண்றோம். அடுத்து நார்மலா HTML ஓப்பனிங் டேக், HTML க்ளோசிங் டேக் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ள நம்ம ஹெட்டிங் கொடுக்கணும். ஸோ ஹெட் ஓப்பனிங் டேக், ஹெட் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ள நான் டைட்டில் கொடுக்க போறேன். நான் இப்படி கொடுத்தாதான் என்னோட வெப்சைட்டோட டைட்டில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ டைட்டில் ஓப்பனிங் டேக், டைட்டில் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஃப்ரேம் அண்ட் ஐஃப்ரேம் பத்தி பார்க்க போறோம். ஸோ நான் இங்க அதை டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ஹெட் க்ளோசிங் டேக் கீழே நான் பாடி ஓப்பனிங் டேக் கொடுக்கிறேன். பாடி க்ளோசிங் டேக் வந்து
HTML tag எங்க முடியுதோ அதுக்கு முன்னாடி நான் body closing tag கொடுத்துக்கிறேன். சோ இப்போ நான் டைப் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைலை போய் சேவ் பண்றேன். இப்போ ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். இந்த டாக்குமெண்ட் ஃபைல் வந்து எனக்கு எந்த இடத்துல தேவை அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு டெஸ்க்டாப்ல தேவை. நான் டெஸ்க்டாப்ல சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைல் நேம் வந்து என்னன்னு கேக்குது. நான் வந்து frame அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்து .html அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் .html கொடுத்து சேவ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் எல்லாம் ஒரு HTML டாக்குமெண்டா சேஞ்ச் ஆயிடும். ஸோ நம்ம சேவ் பண்ண இந்த ஃபைலும் டெஸ்க்டாப்ல நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். நான் சேவ் கொடுக்குறேன். இது எல்லாமே HTML டாக்குமெண்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம கொடுத்த ஃபைல் நேமும் நமக்கு இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ நம்ம டெஸ்க்டாப்ல போய் நம்ம சேவ் பண்ண இந்த HTML ஃபைலும் நம்ம டெஸ்க்டாப்ல இங்க சேவ் ஆயிருக்கு. frame.html. இப்போ நான் பாடியில போய் ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். அதுக்கு h1 tag வந்து யூஸ் பண்றேன். h1 opening and closing tag வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இதுல my programming line அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் வந்து இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து டெஸ்க்டாப்ல இருக்கு. நான் அதை ஓபன் பண்றேன். ஸோ நம்மளோட வெப்சைட் வந்து இப்போ நமக்கு ஓபன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணது நம்ம வெப்சைட்ல வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுதான்றத பார்ப்போம். ஸோ நான் டைட்டில்ல வந்து frame and iframe கொடுத்தேன். ஸோ இந்த வெப்சைட்டோட டைட்டிலா இந்த டேப்ல எனக்கு டிஸ்பிளே ஆகுது frame and iframe. ஸோ நான் பாடியில என்னதான் டைப் பண்றேனோ அதுதான் எனக்கு இந்த வெப்சைட்ல எனக்கு டிஸ்பிளே ஆகும். நான் பாடியில my programming line அப்படின்னு டைப் பண்ணிருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. ஸோ அடுத்து இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த ஹெட்டிங்கை நம்ம சென்டர்ல கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு இந்த h1 டேக்லயே நான் போய் ஸ்டைல் அப்ளை பண்றேன். நம்ம ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்கறதா இருந்தாலும் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்றதா இருந்தாலும் எப்பவுமே ஓப்பனிங் டேக்ல தான் கொடுக்கணும். ஸோ நான் வந்து இதுக்கு ஸ்டைல் அப்ளை பண்றேன். கலர் வந்து ரெட்னு கொடுத்துக்கிறேன். இந்த மை ப்ரோக்ராமிங் லைன்ல ஹெட்டிங் வந்து எனக்கு சென்டர்ல வேணும். ஸோ அலைன் வந்து நான் சென்டர்னு கொடுக்குறேன். ஸோ ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்ம டெக்ஸ்ட் அலைன்னு கொடுக்கலாம். இப்போ ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நம்ம கொடுத்துக்கக்கூடிய ஹெட்டிங் வந்து நமக்கு சென்டர்ல டிஸ்பிளே ஆகுது. நான் ரெட் கலர் கொடுத்ததுனால அந்த டெக்ஸ்டோட கலர் வந்து நமக்கு ரெட் கலர்ல டிஸ்பிளே ஆகுது. நம்ம ஃபாண்ட் சைஸ் கூட மாத்திக்கலாம். நம்மளோட HTML டாக்குமெண்ட்ல போய் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணலாம். இதுல நான் 30 பிக்சல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். மை ப்ரோக்ராமிங் லைன் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. கீழே Q அப்படின்ற லெட்டர் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம Qன்னு டைப் பண்ணிருக்கிறதுனால நமக்கு Q டிஸ்பிளே ஆகுது. நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இந்த ஸ்டைலும் வந்து அது எரேஸ் பண்ணிட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். அது நமக்கு இப்போ ஹைட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு frame and iframe tag வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்த்தோம். அதை பிராக்டிக்கலா எப்படி யூஸ் பண்ணலான்றதுக்கு ஒரு வெப்சைட்டும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோல frame வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், அதுக்கு frame tag வந்து எப்படி யூஸ் ஆகுது, iframe எப்படி யூஸ் ஆகுதுன்றத பார்ப்போம். தேங்க்யூ.